Hey, what happened? சார் அவனை எதுக்கு சார் இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? உங்களுக்கு அவனை தெரியுமா? அவன் பேரு திலீப். என் கூட தான் மெடிசன் படிச்சான். காலேஜ் ஆரம்பிச்சதுல இருந்தே அவன் யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டான், சரியா பழகவும் மாட்டான், எப்பவுமே தனியாவே இருப்பான். நாங்க 3rd இயர் படிக்கும்போது ஸ்வாதின்னு ஒரு பொண்ணு பூனே மெடிக்கல் காலேஜ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து எங்க காலேஜ்ல சேர்ந்தா. ஸ்வாதியை பார்த்ததுமே திலீப்க்கு பிடிச்சு போச்சு. ஸ்வாதி ரொம்ப நல்ல டைப். வந்த கொஞ்ச நாள்லயே எங்க எல்லார்கிட்டயும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டா. திலீப் அவளை லவ் பண்ணிருக்கான். அவ எங்க போனாலும் அவ பின்னாடியே போவான். This is the CT scan of the brain. This patient is injured in an RTA. See, there are few blood clots here. This area is the peripheral membrane. Dilip, where are you looking at? Take notes properly. எங்க கூட சந்தீப்னு ஒருத்தன் படிச்சான். அவனும் ஸ்வாதியும் ஒரே ஊர்க்காரங்க. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சாங்க. அது திலீப்க்கு சுத்தமா பிடிக்கல. அன்னைக்கு ஹோலி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்வாதியும் சந்தீப்பும் க்ளோஸா இருந்ததை அவனால் அதை தாங்கிக்க முடியல. அவன் சந்தீப் அடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. What the hell is going on? You are here to learn, not to indulge in street fights. As a future medical professional, you should be setting an example. I expect you all to be responsible students. This is your final warning. திரும்ப இப்படி பண்ண வச்சுக்க. I will take severe action. What is your problem? How dare you hit my friend? You think you'll become hero or something by doing this? Just don't get involved in my things. அதனால அவன் ஸ்வாதி மேல பயங்கர கோவத்துல இருந்தான். திடீர்னு ஒரு நாள்
சுவாதி சூசைட் அட்டம் பண்ணதா சொல்லி அவளை அவசர அவசரமாக தூக்கிட்டு வந்தாங்க. அங்கே வரும்போதே அவன் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏன் அப்படி பண்ணானே தெரியல. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவளை காப்பாற்ற முடியல. போயிட்டு இருந்தப்போ மார்ச்சரியிலேருந்து ஏதோ சத்தம் வந்துச்சு. நான் என்னன்னு போய் பார்த்தேன்.